நானும் என்னுடைய செல்லக்குட்டி ரியோவும் இணைந்து விஜய் டிவியில் பண்ண முதல் ஷோ. ஸோ அவர் வந்து அந்த ஃப்ரெண்ட்லி ஜோன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ஷோக்குள்ள ரொம்ப ஜாலியாக எங்களால் மூவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கு வந்து ஆண்ட்ரூஸ் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒருத்தரை நம்பணும்னா நான் எப்போதுமே அப்படி ஒரு அளவுகோலை வச்சுப்பேன். முதல்ல அம்மா அப்பாவுக்கு விசுவாசமாக இருக்கணும். ஓரிரு வார்த்தைகள் ஒட்டிக்கொள்ளும் உண்மையான பாசக்காரர். அப்படி சொல்றேன். ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். வெல்கம் பேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் வழங்கும் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். தொடர்ந்து நம்ம பேசுவோம் ராஜா கிளி டீமோட. அடுத்ததா ஆண்ட்ரூஸ் அண்ணனுக்கு போவோம். எஸ் ரெடி ஸ்டெடி போ. நானும் என்னுடைய செல்லக்குட்டி ரியோவும் இணைந்து விஜய் டிவியில் பண்ண முதல் ஷோ. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருடைய கனவும் ஒரு விஜய் டிவியில் வரலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேர்லாம் நம்மளை கட்சி போட்டுச்சு. மாக்காப்பா எல்லாம் நானும் மாக்காப்பா ஆர்ஜே பாலாஜி எல்லாமே ஒன்றா ஆர்ஜேவா ரேடியோ மிர்ச்சியில் ஜாயின் பண்ணோம். ஸோ இப்போ அவங்க எல்லாமே வந்துட்டாங்களா, என்னப்பா அப்படின்னாங்க. எப்போ கதவு திறக்குது அப்போ தான் நம்ம போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. ஸோ இதை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை சொல்லி ஆகணும். 7:30 அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் தந்தி டிவியில் பண்ணது. அதை பார்த்துட்டு தான் நம்ம பாஸ் பிரதீப் மில் ராய் பீட்டர் அவர் வந்து பார்த்தாருன்னா, இன்ஃபேக்ட் அது ஒரு சின்ன கனெக்ட் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா அதை பார்த்துருந்துருக்குறாங்க. இப்போ அம்மா பற்றி சொல்லவும் டக்குன்னு அவங்க அம்மா வந்து அதை பார்த்துருந்துருக்குறாங்க. அவருக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பிடிக்கல போல இருக்கு, மாற்றிட்டாராம். அவர் என்கிட்ட அதுக்கப்புறம் சொன்னது, முத பார்த்தேன் என்னடா நியூஸ் அப்படி பேச்சு வழக்கில் ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன் நான். அப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு வர்றேன், எங்கள் அம்மா உட்காந்து அதை ரசித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் மாற்றி சும்மா போட்டு விட்டு பார்த்தேன். ஏம்மா என்ன சொல்கிறேன், அவன் இதை போய் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, தம்பி பாருப்பா பேச்சு வழக்கில் எல்லா நியூஸையும் சொல்லிட்டு இருக்கா, அப்போ நல்லா இருக்குப்பா அப்படின்னாங்க. ஸோ அப்போ எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்து அவருக்கும் அது பிடிச்சி போய் இந்த தாய் சொல்லை கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டார். எனக்கு அழைப்பு வந்து அதுக்கப்புறம் வந்தது தான் ரெடி ஸ்டடி. ஏன்னா அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரியோ அதில் ஆங்கருங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கூட இருக்க ஆங்கர் யாருங்கிறதுல தான் முக்கியமான விஷயம். அதுலேயுமே ஒரு சின்ன குழப்பம் நடந்தது. என்னன்னா 7:30 ஷோ பண்ணுறவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதான் சரியான காமெடியான விஷயம். நான் இப்போ ஊரில் மதுரையில் குழந்தை அங்கே இருந்ததுனால நான் ஒவ்வொரு சனிக்கிழமை வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு சண்டே வேலை பார்த்துட்டு அடுத்து சனி ஞாயிறு ஊருக்கு ஓடிடுவேன். என்னன்னா மதுரை தானே, ஒரே ஒரு பொண்டாட்டி அங்கே தானே இருக்குது, ஒரே ஒரு பொண்டாட்டி ஒரே பையன் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க பார்க்கறதுக்காக ஒரு சாட்டர்டே லீவை போட்டு எஸ்கேப் ஆகி அங்கே போயிடுவேன். அந்த சாட்டர்டே போன நேரம் இன்னொரு பையன் பண்ணான். அதை இந்த டீம் பார்த்து அவனை கூப்பிட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சு, முபஷீர் தான் நம்ம தம்பி முபஷீர், கூப்பிட்டு மார்க் ஷூட்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி ஓகே போயிட்டாங்களாம். 3 நாளைக்கு முன்னாடி ஷார்ட்டுக்கு போகிற முன்னாடி எப்போ டாக்டர் ரோல் பண்ணியிருக்கான் அவனா? நம்ம டாக்டர் அவன் தான். அவன் பல கனெக்ட் ஆயிருக்கான் அவன் கூட. முபஷீர் வந்து அவனை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மார்க் காட்டுனா பார்த்தா இப்போ நான் சொன்னால் இவர் இல்லை, அவர் கலக்கப்போகுது யாரில் சீசன் 2ல் பண்ணி ஃபைனலில் ரன்னரப் வாங்கினவர். அவர் பேர் ஆண்ட்ரூஸ். நான் இவரை சொல்லலை. இல்லை இவர் தம்பி நல்லா பண்ணியிருக்கட்டும், ஆனால் இவருக்கு அடுத்த ஷோ கூட கொடுங்க, ஆனால் எனக்கு என்னமோ ரியோ கூட அவர் தான் வந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் கிடைச்சதான் இந்த ஷோ. எனக்கு என்னென்னா எப்பொழுதுமே அது ஒரு நம்பிக்கை இருக்கும், நமக்கு வரணுங்கிறது யாரதை எடுத்தாலும் வந்து சேரும். நம்ம செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். அந்த முயற்சியை நான் 7:30 கொடுத்தேன். அந்த 7:30 விலக்கி எனக்கு ஒரு அற்புதமான ரெடி ஸ்டடி போங்க. ஆமா, ஆனா நைட்டு 9 மணிக்கு தான் வரும் அந்த ஷோ. ஆனா 7:30 ஷோ பொலிட்டிக்கல் சட்டையர் அதில் தான் ஆரம்பிச்சாரானே. அதுக்கு முன்னாடி மிர்ச்சியில் அலப்பறை ஆண்ட்ரூஸ்னா மதுரையே குலுங்கி சிரித்து கேட்ட குரலுக்கு சொந்தக்காரர். அங்கேருந்து அப்படியே வந்து தந்தி டிவியில் அரசியல் சட்டையர் பண்ணார். அதுக்கப்புறம் விஜய் டிவியின் மூலமாக ஜனரஞ்சகமாக எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் சேர்றீங்க. இந்த பயணம் சாதாரணது இல்லைன்னு எனக்கு தெரியும். எத்தனை வருட கால உழைப்பு அப்படின்னு. இன்னைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அண்ணனை புக் பண்ணோம் அப்படின்னா தயார் செய்யாமல் அவர் எங்குமே ஏறுறதில்ல. அதுதான் அவரோட வெற்றியோட அடிப்படை. அந்த பயம் இருக்கணும்ல. நான் தான் இத்தனை வருஷம் ஆங்கர் தானே, நான் போய் சும்மா அப்படி உட்காந்தா பேசுறேன், அப்படி இல்லை. ஆமா, நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அம்மா பார்த்துருக்காங்க, சொல்லுவாங்க அடிக்கடி ஆண்ட்ரூஸ் ஷோ நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி நம்ம சொல்லி ஆகணுமா இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று, ஒரு சின்ன வணக்கம். ஸோ இந்த மரியாதையான இந்த வணக்கம் யாருக்கு அப்படின்னா, என்னோட செல்லக்குட்டி ஆண்ட்ரூஸ் அண்ணனுக்கு தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெடி ஸ்டடி போ ஷூட்ல தான் மீட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டு இருந்த ஷோனாலையும் சரி, அவரு ரொம்ப பெரிய மனுஷன். ஸோ அதனால எப்படி இவரு கூட நம்ம க்ளோஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா அந்த ரெடி ஸ்டடி போ ஷோட மூடே வந்து ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருந்தது. ஸோ
ஸோ எப்படி அவர் கூட டிராவல் பண்ண போறோம் அப்படின்ற இந்த பயத்தை உடைச்சது யாருன்னா ஆண்ட்ரூஸ் அண்ணன் தான். ஸோ அவர் வந்து அந்த அவரோட ஸ்கேட்டர்ல இருந்து இறங்கி வந்து தோல்ல கை போட்டு ஜாலியா எனக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் கொடுத்தாரு. அந்த ஷோவோட சக்சஸ்க்கு முதல் காரணம்னு பார்த்தா ஆண்ட்ரூஸ் அண்ணன் தான். ஸோ அவர் வந்து அந்த ஃப்ரெண்ட்லி ஜோன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ஷோக்குள்ள ரொம்ப ஜாலியா எங்களால மூவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கு வந்து ஆண்ட்ரூஸ் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம விஷஸ் தான் ராஜா கிளி படத்துக்கும் உங்களுக்கும், ஸோ ராஜா கிளி படத்தோட டீமுக்கும் என்னோட விஷஸ். இதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சூப்பரா உனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். சூப்பர் சூப்பர் செல்லக்குட்டி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். ஒருத்தருடைய அந்த நட்புகளை கடந்து வந்த பாதை. நேற்று ஒரு ஃப்ரெண்டு முந்தான ஒரு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். 23 24 வருஷமா இருக்கு செல்ஃபோனு. அண்ணே அதே நான் நம்பரையும் மாற்ற மாட்டேன், நண்பரையும் மாற்ற மாட்டேன். இந்த படத்துல டைலாக் சரியான பஞ்சு. வாழ்க்கை அனுபவம் தானே தம்பி. ஒருத்தரை நம்பணும்னா நான் எப்போதுமே அப்படி ஒரு அளவுகோலை வச்சுப்பேன். முதல்ல அம்மா அப்பாவுக்கு விசுவாசமாக இருக்கணும். சில பேர் நம்மளோட மூடை புரிஞ்ச மாட்டேங்க. அப்பேன் போட்டு தள்ளிடலாமான் இருந்தேன். அது சரி தேவையில்லாமல் அந்தாலே நான் மாத்திர கிளம்பிடுவோம், எனக்கு தெரியும். அப்போ எங்கள் அம்மா சார் ப்ளீஸ் சார் இப்படிலாம் இருந்தால் அவன்ட்டு நம்ம பேச முடியுமா? காரணம் இருந்தால் கூட கோவப்படக்கூடாது. அதுதான் அம்மா அப்பா வரவு. அப்புறம் எங்கள்கிட்ட ஒரு வாத்தியார் இருந்தான் பாருங்க, அவன் ஜாபுக்கெல்லாம் போக மாட்டேன்ட்டானே. என்ன இவர் ஜாபுக்கு போனால் அவர் மறுபடியும் முடிச்சுக்குவாரா? சொல்லும் போது ரொம்ப ஷூட் போயிட்டு இருக்கு. போக 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 ஒரு கெஸ்டா வருவாங்கல்ல, வர்றவங்க கிட்ட வந்துட்டு இதான் எனக்கு ஆக்சுவல் பிளான் என்ன தெரியுமா, இதோட நான் தான் பண்ண வேண்டியது, அப்புறம் நீ பண்ற அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் இல்லப்பா, 5 6 பேர், 2 பொம்பளை பிள்ளைங்க 4 பசங்க, நான் பண்ண வேண்டியது நீ பண்ற. சரி இப்போ அப்பதான் தெரியுது அது நமக்கு வர வேண்டியது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும். ரியோவை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ரொம்ப எனக்கு அப்போ யார்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கத்துக்கணும் இல்லையா. அப்போ அவன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, நட்புனால எதையும் செய்ய தயாரா இருப்பான். அதுவும் கஷ்டப்படுறாங்க அந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா இறங்கி வந்து அந்த சர்வீஸ் பண்றது, அந்த ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதனுடைய வெற்றி, அதனுடைய அந்த நட்பினுடைய வெற்றி தான் டியூவல் ஆங்கர் அவார்டு எனக்கும் ரியோவுக்கும் கிடைச்சது. மிகப்பெரிய அந்த நட்புக்கான ஒரு இலக்கணம் வச்சுக்கோங்களேன். அதான் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட கனெக்ட் என்னன்னா, ரேஷ்மாவும் அந்த ரெடி ஸ்டடி போக்கு வந்திருக்காங்க. ரேஷ்மா உட்பட இதெல்லாம் முதல்ல பார்த்தது நிறைய ரெடி ஸ்டடி போக்கு வராத லேடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சொல்றேன் ரேஷ்மா அந்த இடத்துல சொன்னார்ல சல்மான் கான் மேல கோவம் இருக்குன்னு, மொத்தமா இங்க இருக்க 50 பேருக்கும் உங்க மேலேயும் ரியோ மேலேயும் கோவம் இருக்கு. கொஞ்சம் விளையாட்டா விளையாட்டிங்க. ஸோ எல்லாருடைய அந்த பயணத்தையும் திரும்பி பார்க்கறது ஒரு அப்படி ஒரு சுகம். அதை தாண்டி இந்த பயணத்தினுடைய இன்னைக்கு டெஸ்டினேஷனாக நம்ம பேசிகிட்டு இருக்க ராஜா கிளி. ஸோ எல்லா இடத்துலையும் சுற்றி இன்றைக்கி ராஜா கிளியில் ஒன்றுபட்டு வந்திருக்கோம். அதுவும் அண்ணனோட பிளெஸிங்கோட அவரோட வாழ்த்துக்களோட வந்து நிற்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 27ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ தேட்டர்களில் போய் நிச்சயமாக படத்தை பாருங்கள். அண்ணன் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒரு ரத்த கண்ணீர் ஆர்கே, இன்றைக்கி ஒரு ராஜா கிளி ஆர்கே. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபும், எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்களோட செகண்ட் ஹாஃபும் அப்படி அட்டகாசமாக பேக் பண்ணியிருக்குன்னு. ஸோ இந்த செக்மெண்ட்டோட முடிவுக்கு தான் வந்திருக்கோம். ஷோ முடிவுக்கு வரல. வாழ்த்துக்கள் ராஜா கிளிக்கு. நாங்கள் எப்போயுமே இந்த ஏவி போடுறதெல்லாம் பழசாயிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு தமிழ் வணக்கம் அப்படின்றத ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். அதனால் நம்மளோட சிஇஓ பாலகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்காக, அவரால் எப்பயும் இந்த ஷோவில் வந்து கலந்துக்குவார். இன்றைக்கி அவர் தவிர்க்க முடியாமல் அவர் கோயம்புத்தூரில் இருக்கார். பட் அந்த கவிதையை கொடுத்தே ஆவேன், நான் அவருக்கு கவிதை இல்லாமல் எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி, ஏன்னா அண்ணனுக்கு கவிதை பாட்டு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதுனால. ஸோ உங்களுக்கும் ஒரு கவிதை எழுதி ஒரு கவிதை வணக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம சிஇஓ ஆஃப் பிளாக் ஷீப் பாலகிருஷ்ணன் அவர்கள். அபிராமே சார் கவிதை. தன் கலைக்கனவின் வேர்களில் துளி துளியாய் வியர்வை சிந்தி வளர்ந்த சினிமா மரம் இன்று கோடம்பாக்கத்து மண்ணில் உழைப்பின் வழி செழித்து நிற்கும் தம்பி ராமையா எனும் விதை ஊன்றப்பட்ட ஊர் ராராபுரம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு, இப்போது இசை என சகல துறைகளிலும் சிக்ஸர் அடிக்கும் கலையுலக கெத்து அது தம்பி ராமையாவுக்கு அவர் தந்தை ஜெகநாத பிள்ளை தந்துவிட்டு போன பரம்பரை சொத்து. வாய்ப்புகள் வந்து கதவு தட்டியதில்லை, ஒட்டுரமன் தான் ஒட்டும் என இவர் விட்டதும் இல்லை. அவமானங்களின் முதுகில் மிதித்து வெகுமானங்களை சந்தித்த சக்சஸ் கலைஞன். ராஜா கிளி ட்ரெய்லர் பார்த்தவர்களுக்கு புரியும், இவர் வயதின் நரைகள் மனதை தீண்ட அனுமதிக்காத ட்ரெண்டிங் இளைஞன். அழுகை, சிரிப்பு, விரக்தி, கோபம், இயலாமை என காக்கி உடையில்
வண்ண வண்ண உணர்வுகளை வெள்ளித்திரையில் அள்ளி இறைத்து இவர் நடிப்பில் தேசிய விருது பெற்ற படம் மைனா. இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல்லின ஆக்ஷன் கிங்கே பாராட்டி தன் வீட்டு மகாலட்சுமியை மணமுடித்து கொடுத்த உமாபதி எனும் உத்தம புத்திரனின் நைனா. அன்று சார் சான்ஸ் என இவர் கேட்டு இடம் இல்லை என்று சொன்ன கோடம்பாக்கத்து கதவுகளை நம்பிக்கை கொண்டு தட்டிய திறமை. இன்று கோடம்பாக்கத்தில் இவர் முகம் இல்லாத படம் இல்லை என்பதுதான் மறுப்பேதுமின்றி எல்லோரும் ஒத்துக்கொள்கிற உண்மை. உங்களை நெருங்கி கவனிக்கும் ரசிகனாய் சொல்கிறேன், உங்கள் சாரலையே சாதனை என கொண்டாடுகிறது தமிழ் சினிமா. நீங்கள் பெருமழை திறமையை பொழிய காத்திருக்கிற மேகம். இனி வரும் நாட்களில் சினிமாவின் காலண்டர் உங்கள் காலமாய் ஆகும். கண்டிப்பாய் நனவாகும் உங்கள் மீதான எனது ட்ரீம். அதற்கு எப்பொழுதும் சப்போர்ட்டாய் இருக்கும் பிளாக் ஷீப் டீம். இல்லை எதுகை மோனை இல்லை ட்ரீம் எது டீம் ட்ரீம். ஆங்கிலத்தில் எதுகை மோனை, தமிழில் பேசி அப்படி ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப கவிதை எழுதணுன்றது அதை சில பேர் எழுதிடுவாங்க தம்பி, அதை ப்ரெசென்ட் பண்ணுற பொழுது அந்த துணி பிரச்சனையாகிடும். அழகாக எழுதிவிடுவாங்க, அது அழகாக எக்ஸலண்ட். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் சொன்னேன்ல, என் இடத்திலிருந்து என்னை பார்ப்பது, என் இடத்திலிருந்து கவிஞன் பார்த்து அற்புதமா. நன்றி தம்பி, நன்றி நன்றி. எஸ், ரேஷ்மா அவர்களுக்கான ஒரு சின்ன கவிதை. வணக்கம். இது ரேஷ்மா அவர்களுக்கான கவிதை. உன் அழகின் வளைவுகள் ரசிக கண்களின் ரிசப்ஷன் என்றால் உன் நடிப்பின் திறமைகள் அவர்கள் ஆற அமர்ந்து சிலாகிக்கும் லிவிங் ரூம். அதனால்தான் சிட்டி முதல் பட்டி வரை பாக்கியலட்சுமி ராதிகாவுக்கு இருக்கிறது பறந்து விரிந்த தேர். திருத்தமான ஆடை, திறமையான நடிப்பு, போர்க்குணம், பொன்மனம் என நிறைய பெண்களை நீ செய்கிறாய் இன்ஸ்பயர். உண்மைதான், இந்த புஷ்பா ஃப்ளவர் மட்டுமல்ல, நம்பி உழைத்தால் ஜெயிக்கலாம் என நிறைய பெண்களுக்கு நம்பிக்கை பற்ற வைக்கிற ஃபயர். டெக்சாஸ் A&M யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த என்ஜினியர் இவர். செக்ஸுவல் பிலாசபியை 2K கிட்ஸுக்கும் கவிதையாய் கிளாஸ் எடுக்கும் டிஜிட்டலின் விசிட்டிங் ப்ரொஃபஸர். உன்னோடு பேசினால் தெரியும் உன் அறிவின் ஆழம், உன் வாசிப்பின் நீளம். நீ தொட்ட துறையெல்லாம் தொட வேண்டும் சிகரம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளியாகும் ராஜா கிளியின் கலெக்ஷனும் நீ நடிக்கும் சீரியல்களின் டிஆர்பியும் அதிரி புதிரியாய் எகிரும். சொல்லாம இக்கு பிளஸ் ஆ தான், உயிரையும் மெய்யையும் விதை. இக் பிளஸ் ஆ, உயிர் மெய் கா விதை. உயிரையும் மெய்யையும் விதை, அதான் க விதை. அதான் கவிதை. ஓ இக்கு உயிர் மெய். ஆமாம், இக் பிளஸ் ஆ கா உயிர் மெய். இந்த உயிரையும் மெய்யையும் விதை. உயிரை மெய்யை விதைச்சிட்டான். பட் எனக்காக டைம் எடுத்ததுக்கு பண்ணதுக்கு ஈஸிப்பா. எனக்கு தான் ரெஃபரன்ஸ் நோட்டு நோட்டா தேடி இருக்கணும். ஒன்று விஷுவல்ல போதுமே எனக்கு. அவ்வளோதானே, இப்படி வந்தான்ல. எஸ். ஸோ பாலா அண்ணன் ஆண்ட்ரூஸ் அண்ணனுக்கு ஒன்று எழுதியிருக்காரு. அவர் படிக்கலை, ஆனால் எனக்கு அனுப்பியிருக்காரு. நான் இப்போ படிக்க போகிறேன். எஸ். மதுரை மண்ணின் வாசம் வீசும் பேச்சுக்காரர், ஓரிரு வார்த்தைகள் ஒட்டிக்கொள்ளும் உண்மையான பாசக்காரர். அப்படி சொல்றா, கை தட்டுறேன். தன்னிலிருந்து தானே பிறந்த அசல் கலைஞன், கடல் போல மக்கள் அலையடிக்கும் கூட்டத்தையும் கிண்டலும் நக்கலும் கொண்டாட்டமும் கலந்த பேச்சால் அன்பனை போட்டு நிமிடங்களில் கட்டுக்குள் கொண்டு வரும் கெட்டிக்காரர். சட்டென கிடைத்ததல்ல இவரின் எந்த வெற்றியும், முட்டி முட்டி முளைத்தவர். களங்களுக்காக தன் கொம்புகளை காலமெல்லாம் கூர்த்தீட்டும் காலை. அதனால்தான் இன்று சகல பக்கமும் ரகல விடுகிறது இவரின் ஜல்லிக்கட்டு. எனக்கும் என்னை போல் அண்ணனை அறிந்தவர்களுக்கும் தெரியும், அவர் தன்னை தேய்த்து தனக்கான கோபுரங்களை கட்டியவர் என்று. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, பாலாவுக்கு ஒரு பெரிய கனெக்ட் என்னன்னா, ரேடியோ மிர்ச்சியில் ஒர்க் பண்ணேன். அப்போதான் ஒரு காப்பிரைட்டராக உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறாரு. நான் அங்கேருந்து ரிலீவ் ஆக போகிற டைம், அவர் உள்ள என்ட்ரி ஆன டைம். அந்த நேரத்தில் ஒரு ஷோ பண்ணுறோம். அந்த காளையை கனெக்ட் பண்ணதுனால சொன்னோம். அங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, காளைகளுக்கான ஒரு ஃபேஷன் ஷோ ஒன்று பண்ணோம். என்னடா புதுசாக இருக்குது, காளைகளுக்கான ஒரு கான்செப்டா அப்படின்னு சொன்னால் பார்த்தா, எல்லாம் பசுமாட்டிலேருந்து காளை மாட்டிலேருந்து அவன் டெக்கரேட் பண்ணி உள்ளே கொண்டு வரான். நாங்கள் நினச்சது ஒரு 10-20 காளைகள் வந்தாலே பெரிய விஷயம் நினச்சா,
கிட்டத்தட்ட அலங்காநல்லூர், பொதும்பு, அந்த சைடு சிக்கந்தர் சாவடி எல்லா பக்கத்துல இருக்க காளை வந்து அவனியாபுரம் எல்லாம் நம்ம ஜல்லிக்கட்டு காலங்க மதுரை சொல்லவே வேணாம். காளையா இருக்கட்டும் பசுவா இருக்கட்டும் ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் வச்சாங்க. கடைசி நமிதான்னு ஒரு காளையெல்லாம் ஒரு பசுமாடெல்லாம் கூப்பிட்டு பயங்கரமா டெக்கரேட் பண்ணி அது பார்த்தா அவ சொன்னது இந்த வருஷத்துல இருந்து ரேஷ்மா வரும். ரேஷ்மா வந்துரும். கண்டிப்பா வந்துரும். தம்பி காளை ஆண்பாளாக்குனா பெண்பால் காளி, ரேஷ்மா காளி. ஸோ அந்த மாதிரி அங்கே பண்ணப்போ ஒரு பெரிய கனெக்ட் என்ன அப்படின்னா, நம்ம பராசக்தி பட வசனத்தை தூக்கி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவருக்கு எழுத்துல நான் அதை பெர்ஃபார்ம் பண்ணி நடிச்சிருந்தேன். நான் ஏன்னா அது லோக்கல் சேனலில் நான் ஒன்று பண்ணேன். அதாவது இந்த கஞ்சி தொட்டி மேட்ரு, பிரியாணி மேட்ருன்னு ஏடிஎம்கே டிஎம்கே மேட்ரை உல்டா பண்ணி அப்போவே ஒரு சட்டையர் பண்ணியிருந்தேன். மதுரை மாநகர விசித்திரமான பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. வழக்காட வந்தனான புறம்போக்குமல்ல, திருப்பொறிக்குமல்ல, சாதாரண ராப்பிச்சைக்காரன், கூவம் நான் பிறந்த ஊர், செப்டி டேங்க் நான் வளர்த்த ஊர், இந்த நாற்றமெடுக்கு முறை விட்டு ஓட்டம் எடுத்தேன், தங்கையை காண கை நிறைய பிச்சை எடுத்த காசோடு வந்து சேர்ந்தேன் மதுரைக்கு அப்படின்னு ஒரு பெரிய லென்த்தி டயலாக். அதை அப்படியே உல்டா பண்ணி பராசக்தி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல ஒரு கண்டென்ட்டா சடனா எழுதி போட்டாப்புல, எழுதி வாசிச்சு அதை நடிச்சோம் அந்த பர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ ஒரு 10,000 பேர் இருந்த ஒரு கூட்டத்துல அது காப்பி பாலா, எனக்கு அப்போ காப்பி ரைட்டர், இப்போ சிஓ பாலா. ஸோ எனக்கு அதுலதான் பெரிய நட்பு அவருடையது. ஸோ ஸ்பாட்ல டக்குன்னு அடிக்கக்கூடிய நல்ல கவிஞன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனதை தொட்ட கவிதை. தேங்க்யூ பாலா. லவ் யூ. மகிழ்ச்சினே. ஸோ உங்க 3 பேரோட மகிழ்ச்சி தான் இன்னைக்கு இதை வந்து நிறைவு பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் மனசை நிறைவு பண்ணியிருக்கேன். அண்ட் நிச்சயமாக இதே மகிழ்ச்சி, இந்த பாசிட்டிவிட்டி ராஜா கிளை பார்க்க போகிற தேட்டரில் பார்க்க போகிற அத்தனை பேருக்கும் கிடைக்க போகுது. நிறைய சந்தோஷங்களையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்களையும் சேர்த்து அணைச்சி வீட்டுக்கு கொண்டு போங்க. திரையரங்குகளில் இப்போ உலகெங்கிலும் ஓடிக்கிட்டு இருக்க ராஜா கிளியோட இப்போ நம்மளுடைய ஆஃபீஸை போய் உள்ளே பார்த்துட்டு நிகழ்வை முடிச்சுக்கலாம். ஓகே. என் மண்ணின் மைந்தனுடைய அலுவலகம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உயர இருக்கும் விக்னேஷ் காந்தினுடைய வெற்றி அலுவலகம். அவர்கிட்ட நீ ஷார்ட் எல்லாம் சொல்லக்கூடாது, ஃபுல்லா சொல்லணும். புரிஞ்சுச்சு. நான் ஃபுல் ஷோ பார்த்துட்டேன் வெளியில. அண்ணா இப்போ அஜித்துக்கு நீ ஈக்குவலானே? எனக்கு ஈக்குவல் அஜித். ஏன்னா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்களே, இது அசியம் இல்லையா? அட இத்தனோண்டு கண்ணுக்குள்ள எத்த தண்டி கடப்பார போட்டு போல தெரியே பொழந்து எடுக்கிறியே. ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண பேச நான் தந்தாக்க பேச மறுக்கிறியே பேசாம